இரண்டு கரங்களை உயர்த்திக் கொள்வோம், கண்களை மூடிக்கொள்வோம். அருமையான எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே நீர் சொல்லிய இந்த வார்த்தைகள், 10 வினாக்களை குறித்த இந்த உவமை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் உழைத்து உண்ண வேண்டும். உழைக்காதவன் உண்ணாமல் இருப்பானாக என்று பவுலடியார் வழியாக சொல்லுகிறீரே. எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட காலம், எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலைகள், அவைகளை எல்லாம் பொறுப்போடு நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே எங்களை தூண்டி எழுப்பும்படி உம்முடைய பரிசுத்த தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. எங்களை தூண்டி எழுப்புகின்ற பெற்றோர்கள் வழி நீரே பேசுகிறீர் என்பதை உணர்ந்து தெய்வ பயத்தோடு, பெரியவர்களுக்கு மரியாதையோடு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் கீழ்ப்படிந்து நடக்க செயல்பட எங்களுக்கு துணை புரிவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இறை அரசு இன்றைக்கு வருமோ நாளைக்கு வருமோ என்று எதிர்பார்த்திருந்தவர்கள், இயேசு இந்த உலகிலே ரோமை பேரரசிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்வார் என்று எதிர்பார்த்திருந்தவர்கள் ஏமாந்து போனார்களே. நாங்களும் இந்த உலகில் பணத்தினால் அரசாளலாம், செல்வாக்கினால் அரசாளலாம், ஆள் பலத்தினால் அரசாளலாம் என்று ஏமாந்து போகாதபடி எப்போதும் இந்த வாழ்க்கை என்பது போராட்டமே. இந்த போராட்டத்தில் உண்மையை இடைக்கட்சியாக, நீதியை மார்பு கவசமாக, சமாதான நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வத்தை மிதியடிகளாக போட்டுக்கொண்டு கடவுளின் சொல்லையே போர்வாளாக ஏந்தி நிற்கும்படி எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் உழைக்க வேண்டிய விதங்களில் எல்லா நிலைகளிலும் உழைத்து உண்ணவும், எப்போதும் உழைப்பாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற, பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற, கண்டித்து பேசுகின்ற, கண்டித்து திருத்துகின்ற நல்ல தகப்பனாக, தந்தையாக, அப்பா அம்மாவாக இருந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்றவாறு குடும்ப வாழ்க்கையிலோ துறவர வாழ்க்கையிலோ எங்களை எந்த நிலைக்கு அழைத்திருக்கிறீரோ அந்த வாழ்க்கையிலே நாங்கள் நீர் எதிர்பார்க்கும் விதமாக உழைத்து செயல்பட்டு ஆண்டவரே ஆயத்தமாய் இருப்பதின் வழியாக உம்மை நேர்மையாய் சந்திக்க வாருங்கள் ஆசை பெற்றவர்களே, என் வலப்பக்கம் வாருங்கள் ஆசை பெற்றவர்களே என்ற உம்முடைய குரல் எங்களுக்கு கேட்கும்படியாக நடக்கின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய அன்பு மகன் இயேசுவின் பரிசுத்த பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.